ஒன்று. பிரெஞ்சுக்காரர்கள் அமெரிக்காவில் முதலில் எந்த ஆண்டு குடியேறினர்? ஏ 1492, பி 1608, சி 1642, டி 1701. விடை பி 1608. 2. கியூபெக் குடியேற்றத்தை அமைத்தவர் யார்? ஏ லா சேல், பி ஹென்றி ஹட்சன், சி சாமுவேல் சாம்பலின், டி 14ஆம் லூயி. விடை சி சாமுவேல் சாம்பலின். 3. மாண்டரில் குடியேற்றம் எந்த ஆண்டில் அமைக்கப்பட்டது? ஏ 1608, பி 1642, சி 1655, டி 1705. விடை பி 1642. 4. கீழ்க்கண்டவர்களில் யார் லூயியானா குடியேற்றத்தை உருவாக்கினார்? ஏ லா சேல், பி ஹென்றி ஹட்சன், சி சாமுவேல் சாம்பலின், டி வில்லியம் பென். விடைய லா சேல். 5. லூயியானா குடியேற்றம் எந்த அரசரின் பெயரால் அழைக்கப்பட்டது? ஏ 13ஆம் லூயி, பி 14ஆம் லூயி, சி 15ஆம் லூயி, டி 16ஆம் லூயி. விடை பி 14ஆம் லூயி. 6. பிரெஞ்சுக்காரர்கள் ஆதிக்கம் செலுத்திய முக்கியமான 2 பகுதிகள் எவை? ஏ ஹட்சன் நதி மற்றும் பசிபிக் பெருங்கடல், பி செயின்ட் லாரன்ஸ் நதி மற்றும் மிசிசிபி நதி, சி அட்லாண்டிக் கடல் மற்றும் அமேசான் ஆறு, டி எரி ஏரி மற்றும் ஓஹையோ ஆறு. விடை பி செயின்ட் லாரன்ஸ் நதி மற்றும் மிசிசிபி நதி. 7. புதிய நெதர்லாந்து குடியேற்றத்தை உருவாக்கியவர்கள் யார்? ஏ பிரெஞ்சுக்காரர்கள், பி ஆங்கிலேயர்கள், சி டச்சுக்காரர்கள், டி ஸ்பெயினியர்கள். விடை சி டச்சுக்காரர்கள். 8. புதிய நெதர்லாந்து குடியேற்றத்தின் தலைநகரம் எது? ஏ லூயியானா, பி புதிய ஆம்ஸ்டர்டாம், சி டெலவர், டி பாஸ்டன். விடை பி புதிய ஆம்ஸ்டர்டாம். 9. ஹட்சன் வளைகுடாவையொட்டி டச்சுக்காரர்கள் தங்களது ஆதிக்கத்தை இங்கு விரிவுபடுத்தினர். ஏ பாஸ்டன், பி நியூஜெர்சி, சி பிலடெல்பியா, டி வாஷிங்டன். விடை பி நியூஜெர்சி. 10. டெலவர் ஆற்றின் அருகே குடியேற்றத்தை அமைத்தவர்கள் யார்? ஏ ஸ்பெயினியர்கள், பி பிரெஞ்சுக்காரர்கள், சி சுவீடிஷ்காரர்கள், டி ஆங்கிலேயர்கள். விடை சி சுவீடிஷ்காரர்கள். சுவிட்சர்லாந்து நாட்டினர். 11. டெலவர் குடியேற்றம் எந்த ஆண்டு டச்சுக்காரர்களால் கைப்பற்றப்பட்டது? ஏ 1608, பி 1620, சி 1655, டி 1680. விடை சி 1655. 12. டச்சுக்காரர்கள் டெலவர் குடியேற்றத்தை எதுடன் இணைத்தனர்? ஏ புதிய ஆம்ஸ்டர்டாம், பி புதிய நெதர்லாந்து, சி லூயியானா, டி பாஸ்டன். விடை பி புதிய நெதர்லாந்து. 13. மரக்குடிலில் வாழும் கலையை அமெரிக்கர்கள் யாரிடமிருந்து கற்றுக்கொண்டனர்? ஏ டச்சுக்காரர்கள், பி பிரெஞ்சுக்காரர்கள், சி சுவீடிஷ்காரர்கள், டி ஆங்கிலேயர்கள். விடை சி சுவீடிஷ்காரர்கள். 14. கீழ்க்கண்டவர்களில் அமெரிக்காவில் குடியேறிய முக்கியமான பிரிவுகளில் ஒருவர் அல்லாதவர் யார்? ஏ பிரெஞ்சுக்காரர்கள், பி டச்சுக்காரர்கள், சி ஸ்பெயினியர்கள், டி சீனர்கள். விடை டி சீனர்கள். 15. பிரெஞ்சுக்காரர்கள் முதலில் எந்த நாட்டின் பிறகு அமெரிக்காவில் குடியேறினர்? ஏ இங்கிலாந்து, பி ஸ்பெயின், சி போர்ச்சுகல், டி நெதர்லாந்து. விடை பி ஸ்பெயின். 16. அமெரிக்காவில் பிரெஞ்சுக்காரர்களின் முக்கிய வருவாய் ஆதாரம் எது? ஏ விவசாயம், பி குறுமென்தோல் வியாபாரம், சி தொழிற்துறை, டி கடல்சார் வணிகம். விடை பி குறுமென்தோல் வியாபாரம். 17. எந்த ஆற்றின் அருகே பிரெஞ்சுக்காரர்கள் குடியேற்றம் அமைத்தனர்? ஏ ஹட்சன் நதி,
பி மிசிசிபி நதி, சி யாங்சி நதி, டி நைல் நதி. விடை பி மிசிசிபி நதி. 18. லூயியானா குடியேற்றம் எதற்காக பிரபலமானது? ஏ தங்க வெகுமதி, பி குறுமென்தோல் வியாபாரம், சி வெள்ளையடிமை வியாபாரம், டி கப்பல் தொழில். விடை பி குறுமென்தோல் வியாபாரம். 19. புதிய ஆம்ஸ்டர்டாம் பின்னர் எந்த நகரமாக மாறியது? ஏ வாஷிங்டன் டிசி, பி நியூயார்க், சி சிகாகோ, டி டெக்சாஸ். விடை பி நியூயார்க். 20. புதிய நெதர்லாந்தின் குடியேற்றம் எந்த நாட்டின் கட்டுப்பாட்டில் இருந்தது? ஏ இங்கிலாந்து, பி ஸ்பெயின், சி நெதர்லாந்து, டி பிரான்ஸ். விடை சி நெதர்லாந்து. 21. யார் புதிய உலகை கண்டுபிடித்த பின்னர் இங்கிலாந்து ஆராய்ச்சி முயற்சிகளை தொடங்கியது? ஏ வாஸ்கோடகாமா, பி கிறிஸ்தோபர் கொலம்பஸ், சி அமெரிகோ வேஸ்புச்சி, டி மார்கோ போலோ. விடை பி கிறிஸ்தோபர் கொலம்பஸ். 22. இங்கிலாந்து மன்னர் 7ஆம் ஹென்றி யாரை புதிய உலகிற்கு பயணிக்க அனுப்பினார்? ஏ பிரான்சிஸ் டிரேக், பி மார்டின் புரோபிஷர், சி ஜான் கேபாட், டி ஹென்றி ஹட்சன். விடை சி ஜான் கேபாட். 23. ஜான் கேபாட் எந்த வருடங்களில் பயணங்களை மேற்கொண்டாள்? ஏ 1492 முதல் 1493 வரை, பி 1497 முதல் 1498 வரை, சி 1501 முதல் 1502 வரை, டி 1510 முதல் 1512 வரை. விடை பி 1497 முதல் 1498 வரை. 24. ஜான் கேபாட் எந்த பகுதியை கண்டுபிடித்தார்? ஏ கலிபோர்னியா, பி பஹாமாஸ், சி நியூபவுண்ட்லாந்து, டி மெக்சிகோ. விடை சி நியூபவுண்ட்லாந்து. 25. நியூபவுண்ட்லாந்து மீது எந்த நாடு உரிமை கொண்டாடியது? ஏ ஸ்பெயின், பி பிரான்ஸ், சி இங்கிலாந்து, டி போர்ச்சுகல். விடை சி இங்கிலாந்து. 26. 1497 இல் யார் இங்கிலாந்திற்காக வட அமெரிக்காவில் நிலம் கண்டுபிடித்தார்? ஏ மார்டின் புரோபிஷர், பி ஹென்றி ஹட்சன், சி ஜான் கேபாட், டி வில்லியம் பப்பின். விடை சி ஜான் கேபாட். 27. 1570 இல் எந்த நகரின் வணிகர்கள் புதிய கடல்வழி உருவாக்க முயன்றனர்? ஏ பாஸ்டன், பி லண்டன், சி பாரிஸ், டி அம்ஸ்டர்டாம். விடை பி லண்டன். 28. 1576 இல் மார்டின் புரோபிஷர் எந்த இடத்தை கண்டுபிடித்தார்? ஏ கலிபோர்னியா, பி பஹாமாஸ், சி லாப்ரடார் கடற்கரை, டி அமேசான் ஆறு. விடை சி லாப்ரடார் கடற்கரை. 29. கனடாவின் வடபகுதி பிரதேசங்களை யார் கண்டுபிடித்தனர்? ஏ ஹென்றி ஹட்சன், பி வில்லியம் பப்பின், சி ஜான் டேவிஸ், டி மேலே உள்ள அனைவரும். விடை டி மேலே உள்ள அனைவரும். 30. 1577 இல் யார் மெகலன் ஜலசந்தியை கடந்து கலிபோர்னியாவை அடைந்தார்? ஏ பிரான்சிஸ் டிரேக், பி ஹென்றி ஹட்சன், சி ஜான் கேபாட், டி வால்டர் ராலே. விடை அ பிரான்சிஸ் டிரேக். 31. பிரான்சிஸ் டிரேக் எந்த நாட்டிற்காக ஆராய்ச்சி மேற்கொண்டாள்? ஏ ஸ்பெயின், பி போர்ச்சுகல், சி இங்கிலாந்து, டி பிரான்ஸ். விடை சி இங்கிலாந்து. 32. 1578 இல் சர்ஹம்பரே கில்பர்ட் எதற்காக பட்டயம் பெற்றார்? ஏ புதிய உலகில் வணிகம் செய்ய, பி கிறிஸ்தவர்கள் இல்லாத நாடுகளை குடியேற்றம் செய்ய, சி குறுமென்தோல் வியாபாரம் செய்ய, டி பசிபிக் கடல் ஆராய்ச்சி செய்ய. விடை பி கிறிஸ்தவர்கள் இல்லாத நாடுகளை குடியேற்றம் செய்ய. 33.
1583 இல் சர்ஹம்பரே கில்பர்ட் எங்கு சென்றார்? ஏ கலிபோர்னியா, பி நியூபவுண்ட்லாந்து, சி பஹாமாஸ், டி பனாமா. விடை பி நியூபவுண்ட்லாந்து. 34. சர்ஹம்பரே கில்பர்ட் எப்படி இறந்தார்? ஏ போரில் கொல்லப்பட்டார், பி கப்பல் மூழ்கி இறந்தார், சி நோயால் இறந்தார், டி பனிக்காடுகளில் காணாமல் போனார். விடை பி கப்பல் மூழ்கி இறந்தார். 35. சர்ஹம்பரே கில்பர்ட்டின் உரிமையை யார் பெற்றார்? ஏ ஹென்றி ஹட்சன், பி வால்டர் ராலே, சி பிரான்சிஸ் ட்ரேக், டி மார்டின் புரோபிஷர். விடை பி வால்டர் ராலே. 36. ஹென்றி ஹட்சன் எந்த பகுதியை ஆராய்ந்தார்? ஏ ஹட்சன் வளைகுடா, பி அமேசான் ஆறு, சி மெக்சிகோ வளைகுடா, டி பசிபிக் கடல். விடை அ ஹட்சன் வளைகுடா. 37. வில்லியம் பப்பின் ஆராய்ந்த முக்கியமான பகுதி எது? ஏ மிசிசிபி நதி, பி பசிபிக் கடல், சி கனடாவின் வடக்கு, டி அமேசான் ஆறு. விடை சி கனடாவின் வடக்கு. 38. ஜான் டேவிஸ் எந்த நாட்டிற்காக ஆராய்ச்சி மேற்கொண்டாள்? ஏ இங்கிலாந்து, பி பிரான்ஸ், சி ஸ்பெயின், டி போர்ச்சுகல். விடை அ இங்கிலாந்து. 39. லாப்ரடார் கடற்கரை எந்த நாட்டின் அருகே உள்ளது? ஏ அமெரிக்கா, பி கனடா, சி மெக்சிகோ, டி பிரேசில். விடை பி கனடா. 40. இங்கிலாந்து எந்த காரணத்தால் உடனடியாக குடியேற்றங்களை அமைக்க முடியவில்லை? ஏ இயற்கை பேரழிவுகள், பி ஐரோப்பிய போர்கள் மற்றும் சீர்திருத்த சட்டங்கள், சி பொருளாதார திவால், டி மன்னர் கட்டுப்பாடு இல்லாமை. விடை பி ஐரோப்பிய போர்கள் மற்றும் சீர்திருத்த சட்டங்கள்.